காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை குழந்தைகள், கர்ப்பிணிகள், முதியோர்கள் வெளியில் செல்ல வேண்டாம். வெப்பநிலை அதிகரித்து வரும் நிலையில் தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் 5 தலைநகரங்கள் உருவாக்கப்படும் என வாக்குறுதி. சென்னையுடன் திருச்சி, மதுரை, கோவை மற்றும் கன்னியாகுமரி தலைநகரங்களாக அறிவிக்கப்படும் என உறுதி. படிக்காதவர்களுக்கும் அரசு வேலை வழங்கப்படும் என நாம் தமிழர் தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு. ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணியாக்கப்படும் என உறுதி. உழவர்களை அரசு ஊழியர்களாக மாற்றுவோம் என சீமான் வாக்குறுதி. மாதந்தோறும் ஓய்வூதியம் வழங்கவும் திட்டம். நானே அரசு பணியாற்றுறவாடா சிரிக்கிறது. சாராயம் விற்கிறவன் கவர்மெண்ட் வேலையா இருக்கலாம், சர்க்கார் அரசு வேலையா இருக்கலாம். உலகத்துக்கு சாப்பாடு போடுற விவசாயி அரசு வேலை பார்க்க கூடாதா? அது அரசு வேலையாக்க கூடாதா? நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகள் ஓராண்டிற்குள் மூடப்படும் என சீமான் அறிவிப்பு. பனங்கள், தென்னங்களிற்கு அனுமதி வழங்கப்படும் என்றும் வாக்குறுதி. கோவை, கரூர் உள்ளிட்ட கொங்கு மண்டல மாவட்டங்களில் விருப்ப மனு அளித்தவர்களை நேர்காணல் செய்யும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அமைச்சர்கள் முத்துசாமி, கயல்விழி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பங்கேற்பு. விசிகவிற்கான தொகுதிகள் முடிவாகாத நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் திருமாவளவன் சந்திப்பு. உடன்பாடு ஏற்படுவதில் இழுபறி நீடிக்கும் நிலையில் பேச்சுவார்த்தை. காங்கிரசுக்கு கூடுதல் தொகுதிகள் கொடுக்கப்பட்டதை ஒப்பிட்டு திமுகவிடம் கூட்டணி கட்சிகள் பேச வேண்டாம் என செல்வ பெருந்தகை காட்டம். 100 எம்பிக்கள் வைத்திருக்கும் பெரிய இயக்கம் காங்கிரஸ் என்றும் பேட்டி. ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டான், எங்களை நீங்கள் ஒப்பிட்டு பேச வேண்டாம். எங்களை ஒப்பிட்டு 110 தொகுதியில் நின்றவங்க இன்னைக்கு நாங்கள் 28 தொகுதியில் நிற்கிறோம். எங்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும்? அந்த வேதனை அவங்க புரிஞ்சுக்கணும்ல. நீ காங்கிரஸ் கொடுத்தா 41 கொடுத்துருக்காங்க, 63 கொடுத்துருக்காங்க. கூட்டணி தொடர்பாக தாவேக்கவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம். சிலர் ஆஃபர் கொடுத்ததாக கூறிய ஆதவ் அர்ஜுனா யாரென்றே தெரியாது என பேட்டி. நான் இதுவரையிலும் யாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தலை. நீங்கள் சொன்ன நபர்கள் யாரும் என்னிடம் பேச்சுவார்த்தை நடத்தவும் இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க அந்த மாதிரி ஏன் சொன்னாங்கிறது தான் எனக்கு புரியவும் இல்லை. டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிடுவதில் உறுதி காட்டும் மக்கள் நீதி மய்யம். உதயசூரியனில் போட்டியிட திமுக வலியுறுத்துவதால் தொகுதி பங்கீடு தாமதம் என மக்கள் நீதி மய்யம் விளக்கம். சின்னத்தை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று அவர்கள் கோரினார்கள். எங்களுடைய தனி சின்னத்தில் தான், தேர்தல் ஆணையத்திலிருந்து பெற்ற சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்பதை நாங்கள் வலியுறுத்தினோம். யாருக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது என்று மக்கள்தான் சொல்ல வேண்டும். நாங்கள் வெற்றியை எதிர்பார்க்கிறோம். சென்னை விமான நிலையத்தில் மக்கள் நீதி மய்யம் தலைவரும் எம்பியுமான கமல்ஹாசன் பேட்டி. வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கு? வெற்றி வாய்ப்பை நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் தானே ஒவ்வொரு ஆள்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கீங்க. நாங்கள் வெற்றியை எதிர்பார்க்கிறோம், அவ்வளோதான். என்ஆர் காங்கிரசுடன் உடன்பாடு ஏற்படாத நிலையிலும் புதுச்சேரியில் இன்று வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிடும் பாஜக. 12 தொகுதிகளில் முதற்கட்டமாக 6 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவிக்கிறது. மேட்டுப்பாளையம் அருகே அன்னூரில் 12 மணி நேரம் கடந்தும் கரையாத ஆலங்கட்டிகள். பயிர்கள் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் +2 மாணவி கொலை வழக்கில் குற்றவாளி கைது. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியைச் சேர்ந்த தர்ம முனீஸ்வரனை கைது செய்த காவல்துறை. சேலம் அம்மாப்பேட்டையில் கத்தி போட்டு யுகாதியை வரவேற்ற மக்கள். ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோவில் வரை கத்தி போட்டபடி ஊர்வலம்.
கேரளத்தின் தர்மடம் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் முதலமைச்சர் பினராயி விஜயன். தர்மடம் தொகுதியில் 3ஆம் முறையாக போட்டி. அசாமில் காங்கிரசில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்த ஒரே நாளில் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு. 88 பேர் கொண்ட முதற்கட்ட பட்டியலில் இடம்பெற்றார் முன்னாள் MP பிரத்யூத் போர்டாலோய். அசாம் மாநில சட்டப்பேரவை தேர்தல் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிரதீக் போர்டோலோய் போட்டியில் இருந்து விலகுவதாக அறிவிப்பு. பிரதீக்கின் தந்தை பிரயுத் போர்டோலோய் காங்கிரசில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்து போட்டியிடும் நிலையில் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு கடிதம். ஈரானில் கேஸ் சேமிப்பு கிடங்கு மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேல். பெரும் தீ விபத்து ஏற்பட்ட அதிர்ச்சி காட்சிகள். கத்தாரில் உள்ள உலகின் மிகப்பெரிய LNG ஆலை மீது தாக்குதல் நடத்திய ஈரான். இஸ்ரேல் நேற்று தாக்குதல் நடத்திய நிலையில் ஈரான் பதிலடி. சவரனுக்கு 2160 ரூபாய் குறைந்த ஆபரண தங்கத்தின் விலை. 1 கிராம் 14,300க்கும் 1 சவரன் 1,14,400 ரூபாய்க்கும் விற்பனை. வளைகுடா நாடுகளில் உள்ள எண்ணெய் நிறுவனங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதன் எதிரொலி. சென்செக்ஸ் 1700 புள்ளிகளும் நிப்டி 500 புள்ளிகளும் வீழ்ச்சி. ஜவுளி ஏற்றுமதியில் குஜராத்தையும் மகாராஷ்டிராவையும் பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு முதலிடம். 4 ஆண்டு திமுக ஆட்சியில் 29% வளர்ச்சி பெற்றுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். திருப்பதி ஏழுமலையானை குடும்பத்துடன் வழிபட்ட தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா. தேர்தல் வெற்றிக்கு பின்னர் மீண்டும் திருப்பதிக்கு வருவேன் என பேட்டி. 2026 ஒரு மகத்தான ஒரு வெற்றி ஆண்டாக எல்லாருக்குமே இருக்கும். தேர்தலை சந்திப்பதற்கு முன் பெருமாளை தரிசிச்சுட்டு போறோம். மகத்தான வெற்றி பெற்று மீண்டும் வருவோம். திருப்பதிக்கு அவருக்கு நன்றிகளை சொல்லவும். உதகை அருகே கோக்கால் தூபக்கண்டி கிராமத்தில் உலா வந்த சிறுத்தை. சிசிடிவியில் பதிவான காட்சிகளால் மக்கள் அச்சம். தேர்தல் நடத்தை விதிமுறையால் களை இழந்த பாவூர் சத்திரம் கால்நடை சந்தை. ரம்ஜானையொட்டி ஆடுகள் வாங்க வந்த வியாபாரிகள் ஏமாற்றம். ஒரு வாரத்துக்கு ஒரு 10 கோடி ரூபா வரைக்கும் பணம் பரிவர்த்தனை நடக்கும். ஆனால் இப்போ இந்த தேர்தல்களுடைய அறிக்கைனால நிறைய பேர் மாடு வாங்க யோசிக்கிறாங்க. நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூரில் அரசியல் கட்சிகளின் கரைகளுடன் தயாராகும் துண்டுகள். மொத்தமாக வாங்கிச் செல்லும் ஈரோடு சேலம் ஜவுளி சந்தை வியாபாரிகள்.